ஏங்க சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு போலான்னு பஸ்ல கிளம்புனா பஸ்ல ஒரு 100 பேர் இருக்குங்க. பஸ் டிரைவர் 20 கிலோமீட்டர் கூட போல ஒரு புளிய மாத்திரை கொண்டு விட்டுட்டாங்க. முன்னாடி இந்த 20 பேர் காலி. அப்புறம் அந்த டிரைவரை புடிச்சு ஏன்டா என்னடா வண்டி ஓட்டுற, என்னடா 20 பேரை காலி பண்ணிட்டேன்னு கைகால் அடியோட போயிட்டு அவங்கிட்ட போயிட்டு கேட்டா அவன் சொல்றான், எனக்கு வண்டி ஓட்டவே தெரியாது, டிரைவிங்கே தெரியாதுன்றாங்க. ஏங்க அவன் எப்படிங்க பசை எடுத்தான், யாருங்க இதெல்லாம் விட்டா, என்னங்க நடக்குதுங்க? நீ இறங்கடா முதல்ல, உன்ட்ட எவன்டா பசை நம்பி விட்டான், எப்படா பஸ்ல வந்தேன்னு அவனை அடிச்சு கேட்டுட்டு இருக்கும்போது பஸ்ஸுக்குள்ள இருந்து ஒரு 30 பேர் சொல்றான், ஏங்க தெரியலாம் என்னங்க, அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்க, எங்க திருநெல்வேலி வர போறோம்ல, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா திருநெல்வேலி கிட்ட கோயில்பட்டி கிட்ட போதாவது அவர் டிரைவிங் கத்துப்பாரு அப்படின்றாங்க. அந்த 30 பேர்ட்ட நான் பார்த்து கேட்கிறேன், ஏன்டா பரதேசி நாய, உன் வாழ்க்கைய நீ வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்திருப்ப, நான் ஒண்ணுமே பார்க்கல நாய, உன் வாழ்க்கையை நீ இழந்து அவங்க கூட டிராவல் பண்ணி தைரியமா போ. நாங்க ஏன்டா போனோம், நாங்க 70% நாங்க வேணான்ற படம் அந்த பஸ், அவன் வண்டி ஓட்ட தெரியலான்ற வந்தான் அந்த பஸ்ஸுக்காரன், அவனை எப்படா நம்பி நம்ம போறது? லூசு பசங்களா இருப்பானுங்களா, தற்கூரி பரவலா இருப்பானுங்களா அந்த 30% பேரும்? எனக்கு ஒன்னும் புரியல மக்களே.